உண்மையிலே யோசேப்போடு யாருடைய வாழ்க்கையில அவர்கள் செய்வது வாய்க்கும் அப்படின்னா, கர்த்தர் யாரோட இருக்கிறாரோ அவங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்யறது வாய்க்கும். அப்போ அது அவங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் யோசேப்புக்கு நல்ல ஒரு சாட்சியை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ பாதை கஷ்டமான பாதை தான். இங்கே ஒன்றும் ஆண்டவர் அவனை பஞ்சமத்தையில கொண்டு வைக்கல. கர்த்தர் யோசேப்போட இருந்தான்னு அவன் சிங்காசனத்தில் போய் உட்காரல. கர்த்தர் யோசேப்போட இருந்ததுனால அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைல்ல. கர்த்தர் யோசேப்போட இருந்தார். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில அவன் சிறைச்சாலையில தான் இருக்கிறான், ஜெயிலில் தான் இருக்கிறான், அடிமையாக தான் இருக்கிறான். 20 வெள்ளி காசுக்கு விற்று போடுகிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. எதிர்மறையான சூழ்நிலைகள்ல அப்போ எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கும்போது தேவன் மேல நம்பிக்கையா இருக்கிறது ரொம்ப நம்ம ஜெபிக்கிறபடி நமக்கு காரியம் நடக்குது, நம்ம எதிர்பார்த்தபடி காரியம் நடக்குது அப்படின்னா நம்ம ஆண்டவர் மேல நம்ம ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கிறது, அல்லது ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கிறது, விசுவாசமா இருக்கிறது நமக்கு எளிது. ஆனால் யோசேப்புக்கு எதுவுமே சாதகமா இல்லை. தகப்பனும் அவனும் ரொம்ப ஒரு இணைப்பிரியாதவங்களா இருந்தாங்க. அந்த தகப்பனை விட்டு அவன் பிரிஞ்சு போகிற ஒரு நிலைமை, தன்னுடைய தேசத்தை விட்டே அடிமையாக வந்து ஒரு சிறை வீட்டில் இருக்கிறான், சந்தோஷமா வேலை செய்கிறான். அவன் உட்காந்து அழுதுட்டு இருக்கல, அவன் எந்த துக்கத்தையும் வேதனையும் வெளிப்படுத்தலை. தனக்கு இவ்வளோ பெரிய கொடூரத்தை தன்னுடைய சகோதரர்கள் வெளிப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் அங்கலாய்த்து கொண்டிருக்கல. அங்கே 39ஆம் அதிகாரத்திலே போத்திபாருடைய வீட்டில் அவன் இருந்த காலத்திலும் கூட 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். அவன் அடிமையாக தான் இருந்தான், அவன் ஒரு வேலைக்காரனாக தான் இருந்தான், அவனுக்கு எஜமான் போத்திபார். ஆனால் அவன் எப்படி இருந்தான்? கர்த்தர் யோசேப்போடு இருந்தான். அவன் செய்கிற எல்லாம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு, அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று போத்திபார் கண்டானாம். எப்படி கண்டிருப்பான்? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா நான் யோசித்தேன், என்ன எப்படி பார்த்துருப்பான்? அவன் பாட்டுக்கு வீட்டை துடைச்சிருப்பான், அல்லது ஏதோ தோட்டத்தில் வேலை செஞ்சிருப்பான், அல்லது வீட்டில் ஏதோ ஒரு வேலைகளை செஞ்சிருப்பான். என்னத்தை கண்டான்? இவன் செய்கிறத நல்ல வேலை செய்யறான்னு சொல்லலை, இவனுக்கு பின்னால ஒரு தேவன் இருக்கிறார், இவனுக்கு பின்னால இவன் செய்கிற காரியத்தை ஒரு தேவன் ஆசீர்வதிக்கிறார். அந்த தேவன் யாருன்னு போத்திபாருக்கு தெரியாது. ஆனா தான் கடவுள் தான் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார்னு அவன் நினைக்கல. இந்த வாலிபன் அடிமையான் தன்னுடைய வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு மாற்றத்தை போத்திபார் தன்னுடைய வீட்டிலே பார்க்கிறான்.